அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செய்தியை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக இந்தியா பாகிஸ்தான் தொடர்பானது தான். அதாவது ஐக்கிய நாடுகள் அவையின் 88வது பொதுச்சபை கூட்டத்தில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் காஷ்மீர் விவகாரம், சிந்து நதிநீர் ஒப்பந்தம் உள்ளிட்டவற்றை தேவையின்றி இழுத்து பேசியதோடு இந்தியாவுடன் நடந்த சண்டையில் வெற்றி பெற்றதாகவும் குறிப்பிட்டிருக்காருங்க. இதற்கு இந்தியா சூட்டோட சூடாக தக்க பதிலடியை ஐநாவிலேயே அளிச்சிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது ஐக்கிய நாடுகள் அவையில் பொதுக்கூட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வழக்கம் போல தனது அபாண்டமான கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுருக்காரு. அதே போல் காஷ்மீர் விவகாரத்தையும் இழுத்து பேசியிருக்காரு. இந்த ஆண்டு துவக்கத்தில் அத்துமீறிய செயலை தங்கள் நாடு எதிர்கொண்டதாகவும் பேசியிருக்காரு. ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பேசிய கருத்து இந்தியா நேற்று கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஷெரீப்பின் கருத்துக்களை அபத்தமான நாடகம் என்று நிராகரித்த இந்தியா, எந்த நாடகமும் உண்மைகளை மறைக்க முடியாது அப்படின்றதையும் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கு. ஐநாவுக்கான இந்திய தூதர் பெடல் கஹலோட் அவங்க தனது பேச்சில் பாகிஸ்தானை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. இது தொடர்பாக அவர் கூறியிருக்காங்க. என்ன கூறியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, இன்று காலை பாகிஸ்தான் பிரதமரின் அபத்தமான நாடகத்தை இந்த சபை கண்டது. அவர் மீண்டும் பயங்கரவாதத்தை புகழ்ந்து பேசினார். பயங்கரவாதம் அவர்களின் வெளியுறவு கொள்கையின் மையமாக உள்ளது. எந்த நாடகமோ எந்த பொய்களும் உண்மைகளை மறைக்க முடியாது. கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளின் படுகொலைக்கு காரணமான ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்ற பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பை பாகிஸ்தான் காப்பாற்றியது. பயங்கரவாதத்தை பரப்புவதிலும் ஏற்றுமதி செய்வதிலையும் நீண்ட காலமாக ஈடுபட்டுள்ள ஒரு நாடு மிகவும் கேலிக்கூத்தான கதைகளை முன்வைப்பதில் வெட்கப்படுறதில்ல. ஒசாமா பின்லாடனை ஒரு தசாப்த காலமாக அடைக்கலம் கொடுத்தது. பயங்கரவாதத்திற்கு எதிரான பேரில் கூட்டாளியாக நடித்தாலும் இது நடந்தது. பயங்கரவாத முகாம்களை பல ஆண்டுகளாக நடத்தி வருவதாக அதன் அமைச்சர்கள் அண்மையில் ஒப்புக்கொண்டனர். இந்த இருமுகம் இந்த முறை அதன் பிரதமரின் மட்டத்தில் தொடர்வது ஆச்சரியமல்ல அப்படின்ட்டுருக்காங்க. அதே போல போரில் நாங்கள் வென்றுவிட்டோம், அதே வேளையில் இப்போது எங்கள் பகுதியில் அமைதியை வெல்ல முயல்கிறோம் என்று ஷெபாஸ் ஷெரீப் கூறினார். இதற்கு பதிலடி கொடுத்த இந்தியா கடந்த மே 10 பாகிஸ்தான் இராணுவம் சண்டையை நிறுத்துமாறு நேரடியாக எங்களிடம் கெஞ்சியது. பாகிஸ்தானின் சேதமடைந்த ரன்வேக்கள் மற்றும் விமானம் நிறுத்தி வைக்கப்படும் இடங்கள் இதற்கு ஆதாரமாக உள்ளன. சேதமடைந்த ரன்வேக்கள் மற்றும் எரிந்து சாம்பலான ஹேங்கர்கள் வெற்றி போல பாகிஸ்தானுக்கு தெரிகிறது. பாகிஸ்தான் அதை மகிழ்ச்சியாக அனுபவிக்கட்டும் அப்படின்ற மாதிரி கூறியிருக்காங்க. ஓவராலாக பாகிஸ்தானுடைய வேலை என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, நம்ம பல ஆண்டுகளாக பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஒரு முகாம் போல, அதாவது தங்கக்கூடிய சொந்த வீடு போல தான் செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு காலங்காலமாக. ஆனால் இன்றைக்கி இவர்கள்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தா என்னமோ பயங்கரவாதிகளுக்கு இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியும், அதே சமயம் பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்த பதிலடியை இவர்கள் பதிலடியே வாங்காத மாதிரியும், குறிப்பாக கீழேயே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்ற கதை மாதிரி தான் பாகிஸ்தான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியா தரப்பில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அடியும் தரமான பதிலடி. குறிப்பாக அந்த நேரத்தில் ஆளை விட்டா போதும் சாமி அப்படின்ற மாதிரி பெரிய அளவிற்கு இந்தியாவிடம் கெஞ்சிய கதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் காலம் கடந்தால் எல்லாரும் மறந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் பாகிஸ்தானுடைய பேச்சு அப்படின்றது தற்போதைய நேரத்தில் இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்களுடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் தெரிகிறது நண்பர்களே. அடுத்த செய்தியாக பாகிஸ்தான், சவுதி, அமெரிக்கா, இந்தியா இது தொடர்பான செய்தி தான். அதாவது
அமெரிக்கா, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட முக்கிய நாடுகள் அடுத்தடுத்து இந்தியாவிற்கு எதிராக முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடுகளின் நடவடிக்கை இந்தியாவிற்கு கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக விவாதமாக எழுந்து வந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, அதாவது இந்தியாவின் மீது பொருளாதார தடைகள் விதிப்பதற்கு ஏற்ற சூழல்கள் நிலவி வந்துக்கிட்டு இருக்கு. இதை சரி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் இதை சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்தியா மீது இன்னும் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் அமெரிக்கா இந்தியா உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய எரிசக்தி தேவையை புரிந்து கொண்டாலும் சலுகை விலையில் ரஷ்யா எண்ணெயை வாங்குவது மாஸ்கோவின் போர் முயற்சிக்கு உதவுகிறது. ரஷ்யா நடத்தும் போர் இந்தியாவின் பணம் உதவுகிறது. இதை இந்தியா நிறுத்த வேண்டும். நாங்கள் ஒரு நல்ல நட்பு நாடு என்றாலும் எல்லாவற்றிலும் 100% ஒத்துப்போவதில்லை. குறிப்பாக எரிசக்தி விஷயத்தில் பிற சப்ளையர்களும் உள்ளனர். இந்த சிக்கலை தீர்ப்போம் என நம்புகிறேன். ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து அதிக அளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்குவது ஆபத்தானது. இந்தியா மட்டுமின்றி ஐரோப்பிய நாடுகளும் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி கூறினார். ரஷ்யா மீது கூடுதல் தடைகளை விதிக்க அமெரிக்காவை ஐரோப்பா வலியுறுத்தும் அதே வேளையில் ஐரோப்பா போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. ஐரோப்பா இப்போது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குகிறது. அதை தடுக்க வேண்டும். நாங்கள் ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். மேலும் அதிக நடவடிக்கைகளை எடுக்க அதிபருக்கு அதிகாரம் உள்ளது. அவர் அதை பரிசீலித்து வருகிறார் அப்படின்ற மாதிரி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கிடையே சவுதி அரேபியாவுடன் பாகிஸ்தான் மேற்கொண்டுள்ள ஒப்பந்தம் இந்தியாவிற்கு பெரிய சிக்கலானதாக மாறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இந்த நிகழ்வை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இந்தியாவின் தேசிய நலன்களை பாதுகாக்கவும் அனைத்து துறைகளிலும் விரிவான தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. 2 நாடுகள் மேற்கொண்ட இந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளில் ஏதேனும் ஒன்று தாக்கப்படும் பட்சத்தில் அது மற்ற நாடின் மீதான தாக்குதலாக கருதப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சவுதி தாக்கப்பட்டால் பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும். பாகிஸ்தான் தாக்கப்பட்டால் சவுதி பாகிஸ்தான் உடன் நிற்கும். சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோர் ரியாத்தில் சமீபத்தில் சந்திப்பு நடத்தினாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் கூட்டாக பதிலளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுங்க. இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்த இந்தியா இந்த நிகழ்வை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இந்தியாவின் தேசிய நலன்களை பாதுகாக்கவும் அனைத்து துறைகளிலும் விரிவான தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் அப்படின்ற மாதிரி அறிவித்ததுங்க. ஏற்கனவே அமெரிக்கா பாகிஸ்தானின் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை பாராட்டியுள்ளது. பிராந்திய மற்றும் உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் பயங்கரவாத அமைப்புகளை கட்டுப்படுத்துவதில் பாகிஸ்தான் தொடர்ந்து வெற்றி பெறுவதாக அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற அமெரிக்கா பாகிஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளும் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான தங்களின் உறுதிப்பாட்டை இரு தரப்பும் மீண்டும் வலியுறுத்தின. இதுபோக நேற்று அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் இராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோரை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார். இச்சந்திப்பின் போது இரு தலைவர்களையும் சிறந்த தலைவர்கள் என ட்ரம்ப் புகழ்ந்திருக்காரு. கடந்த ஜூலை மாதம் அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதுங்க. இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானின் எண்ணெய் வளங்களை அமெரிக்கா முதலீட்டிற்கு திறந்து விடுவதையும் பாகிஸ்தானுக்கு வரி சலுகைகளை அளிப்பதையும் நோக்கமாக கொண்டதுங்க. இது சிறப்பான ஒப்பந்தம்.
பாகிஸ்தானின் செயல்பாடுகளை பாராட்டுகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரம்ப் புகழ்ந்திருக்காரு. இப்படி வரிசையாக முக்கியமான நாடுகள் இந்தியாவிற்கு எதிராக செயல்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக காணப்படுது நண்பர்களே. முக்கியமாக இந்த நாடுகள் பாகிஸ்தானுடன் நெருங்கி வருவது இந்தியாவிற்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது நண்பர்களே, பேசப்படுகிறது. சரி, அவ்வளவுதான், செய்திகள் நிறைவடைஞ்சிருச்சு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைச்சா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.